அனைவருக்கும் வணக்கம். எங்கும் நிறைந்திருக்கும் குருவினர்களோடும் திருவினர்களோடும் அட்சலக்கண பദ്ധதியோட ஸ்ரீ குரு சிவகாசி காளிமுத்து. அட்சலக்கண பദ്ധதி அப்படிங்கிற ஜோட முறையில் நாம் பலன் பார்க்கும் பொழுது நம்மளுக்கு இன்றைய சூழ்நிலை என்ன அப்படிங்கிறதும், நம்மளோட வாழ்க்கையில் எதிர்காலத்தை நினச்சி திட்டமிடுதலுக்கான ஒரு நல்ல சூழ்நிலையை இந்த ஜோட முறை மூலமாக உணர முடியும். இது பார்த்திங்கன்னா ஒரு 23 வயதை நெருங்கின ஒரு பெண் மகளோட ஜாதகம். சரிங்களா? இவங்க பார்த்தீங்கன்னா இவங்களோட தாய் தகப்பன் அப்படிங்கிறவங்களுக்கு உங்களுக்கு ஒரே பிள்ளை. அப்படி இருக்கிறப்ப அப்பாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. அப்படி இருக்கிறனால அம்மாவுக்கும் கொஞ்சம் உடல் குறைபாடு தற்சமயம் இருக்குது. அவங்க ஒரு தொழில் பண்ணாங்க. அந்த தொழிலை மொத்தத்துக்கும் மூடிட்டு அதனுடைய மொத்த சொத்துக்களையும் பில்டிங்களாகவும் அசட்டுகளாகவும் தங்க பொருளாகவும் உருமாற்றி வச்சிருக்கிறாங்க. வீட்டில் ரெஸ்ட்டில் இருக்கிறாங்க. பாப்பா பார்த்தீங்கன்னா தன்னுடைய 5-6 ஆண்டு கால படிப்பை முடிச்சுட்டு இப்போ இன்னொரு 3-4 மாதத்தில் படிப்பு முடிகிற மாதிரி இருக்குது. மேல் படிப்பு போய்கிட்டு இருக்காங்க. அப்போனா இவங்களோட எண்ணங்கள் செயல்கள் எப்படி இருக்குன்னா, நம்ம தற்சமய உடல்நல கோளாறில் பாதிக்கப்பட்டிருக்கோம். அப்போனா நம்ம மகளை திருமணம் அப்படிங்கிற பந்தத்துக்கு ஆட்படுத்தணும் அப்படின்னா பேரம்பேத்தியை பார்த்துக்கலாம் அப்படிங்கிற சிந்தனை இவங்களுக்கு போகுது. ஆனால் அவங்க மகா என்ன சொல்கிறாங்கன்னா, நான் கற்ற கல்வியை பயன்படுத்தி நான் ஒரு வேலைக்கு போய் சம்பாத்தியம் பண்ணி இன்னும் கொஞ்சம் காலம் கழித்து திருமணம் முடிச்சுக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அப்போனா இரு வேறுபட்ட கருத்துக்கள் ஜாதகத்தில் நிலவுது. யாரும் பொதுவாக அவங்க வீட்டில் நிலவுது. அப்போனா இப்போ நாங்கள் என்ன முடிவெடுக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போனா ஜாதகம் என்ன சொன்னதுன்னு பார்ப்போமா? சிறப்பு கால லக்னம் அப்படின்னு பார்த்தா நம்மளுடைய தனுசு லக்னம். சரிங்களா? இன்றைய வயதின் லக்னம் அப்படின்னு அட்சய லக்னம் நம்மளுடைய மீனம் பூரட்டாதி 4 போகுது. சரிங்களா? பூரட்டாதி 4 அப்படின்னா குரு பகவானுடைய நட்சத்திரம். சரிங்களா? அப்படின்னா 1-10 அப்படிங்கிற இரு ஆதிபத்தியங்களை கொண்ட குரு பகவான். அதனால் அந்த பாப்பா என்ன சொல்கிறாங்க, தன்னை பற்றியும் தன்னுடைய வேலையை பற்றிய சிந்தனை அதீதமாக இருக்குது. இது போக பார்த்தீங்கன்னா இயங்குகின்ற நட்சத்திராதிபதியாக இருக்கிற குரு பகவான் 5ஆம் இடம் அப்படிங்கிற இடத்துல இருக்கிறாங்க. சரிங்களா? அப்படி இருக்கிறனால தற்காலிகமாக இந்த பெண் காதல் வயப்படக்கூடிய ஒரு தன்மையாக இருக்குது. ஆனால் அவங்க காதல் வயப்படலை. இந்த நட்சத்திரம் இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஒரு 10 நாள் தான் ஆகுது. சரிங்களா? அந்த 10 நாள் ஆனே நம்மகிட்ட ஜாதகம் கேட்குறாங்க. சரிங்களா? அப்போ நம்ம என்ன சொல்ல வர்றோம் அப்படின்னா, இது திருமணத்திற்கான உகந்த காலமாக கருதப்படுது. கல்யாணம் முடிச்சுக்கோங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஏன்னா இவங்கள்ட்ட பெண்ணை திருமணம் முடிப்பதற்கு தேவையான சொத்து பத்துக்கள் இருக்கிறன்னா எல்லாருக்கும் வரணும் ரெடியாக இருக்கிறாங்க. நான் தரேன் நீ தரேன்னு வரன் வருது. சரிங்களா? அப்படி இருக்கிறப்ப இவங்களுக்கு வரன் எங்கேருந்து வருவாங்க அப்படின்னோம்னா, நம்மளுடைய 6ஆம் அதிபதியாக இருக்கிற சூரிய பகவான் 6ஆம் வீட்டில் இருக்கிறனால, இந்த 7ஆம் இடத்துக்கு 12ஆம் வீட்டிற்குரியவராக சூரியன் இருப்பதனால இவங்களுக்கு வெளியூர்ல இருந்து தான் மாப்பிள்ளை வரணும் அப்படின்னு சொல்றாங்க. எப்படி? உள்ளூர் மாப்பிள்ளை கிடையாது. அப்படின்னா உள்ளூர் இருக்க மாப்பிள்ளைக்கு தனியாக ஓரமாக வச்சிருங்க, வெளியூர் மாப்பிள்ளைய பாருங்க அப்படின்னு சொல்றோம். அப்படி இருக்கும் பொழுது அட்ச லக்னத்திற்கு 6ஆம் இடத்துல 4-7க்கு ஆதிபத்தியம் பெற்ற நம்மளுடைய புதன் 6ஆம் வீட்டில் இருப்பதனால இந்த பிள்ளைக்கு 4 அப்படிங்கிற மூச்சு சுவாசம் சார்ந்த ஹார்ட் சம்பந்தமான ட்ரபிள் வருவதற்கு பிராப்தம் இருக்கு. 7ங்கிற கணவனை விட்டு விலகி இருக்கணுங்கிற பிராப்தம் இருக்கு. சரிங்களா? அப்படி இருக்கும் பொழுது இந்த சனி பகவான் அப்படிங்கிறவர் நம்மளுடைய மிதுனம் வீட்டில் இருப்பதனால உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, பிடித்தமான கணவராக தேர்ந்தெடுத்தாலும் இந்த ஆண்களையே பிடிக்காத தன்மைன்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்களா? யாரோ ஒரு பெண்ணை அடித்து துன்புறுத்தி இருப்பாங்க. அதை கண்ணால் பார்த்துட்டு இந்த ஆம்பளைங்க ஃபுல்லாக இப்படி தாயா, யாருமே ஒழுக்கம் கிடையாது, யாருமே ஒழுங்கானவங்க கிடையாது, எல்லாருமே பெண்களை டாமினேட் பண்ணுறாங்க அப்படிங்கிற தன்மையை யார் வந்துடுவாங்க, இந்த ஜாதி உணர்வாங்க. அப்போனா இவங்களுக்கு ஆண்களை பிடிக்காத தன்மையாக உணர்வாங்க. சரிங்களா? யாருக்கோ நடந்திருக்கலாம், இல்லை தனக்கே நடந்திருக்கலாம். சிறு வயசில் ஏதோ ஒரு பிரச்சனை இவங்க ஆள் மனதை கடந்து எனக்கு திருமணம் வேண்டாம் அப்படின்னு சொல்கிற டைப்பில் இருப்பாங்க. அப்போ நம்ம திருமணம் அப்படிங்கிற பந்தத்துக்கு வரும்பொழுது ஆள் உடல் தோரணையை பார்த்து எடை போடக்கூடாது. சரிங்களா? கட்டு மஸ்தானமாக மூர்த்தி மீசோட இருந்தாங்கன்னா பயப்படக்கூடாது. மக்கள் மனதில் ஆண்கள் மனதில் இலகுவான மென்மையான குணம் கொண்டவங்க இருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம இந்த பெண்மணிக்கு உணர வைக்கணும். இதை சனி பகவான் உணர்த்துறாரு. சரிங்களா? அப்படி இருக்கிறப்ப இப்போ திருமணம் முடிக்கும் பொழுது, சரிங்களா, புரட்டாதி 4 போகுது. அப்போ திருமணம் அப்படிங்கிறது இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு. பொதுவாக ஒரு நட்சத்திர பிள்ளை 1 வருஷம் 1 மாதம் 10 நாள் இயங்கும். இவங்க படிப்புலாம் கடைசி வருஷம் படிக்கிறாங்க. இன்னொரு 3-4 மாத படிப்பு தான் இருக்குது. இவங்க கல்லூரியில் திருமணம் முடிப்பதற்கு தடை எதுவும் கிடையாது. சரிங்களா? இவங்க அதிகமாக படிச்சுட்டு இருக்காங்க. அப்புறம் திருமணம் நிச்சயம், திருமணம் அப்படிங்கிற சந்தர்ப்பங்கள் நடந்து தாம்பத்தியம் அதில் ஈடுபட்டுக்கிட்டே கூட படிப்பை தொடர முடியும். அப்படின்னா இவங்க உடனே கன்சீவ் ஆகிறதுக்கான தன்மையும் உண்டு. ஏன்னா 5ஆம் இடத்துல குரு இருக்கிறாரு.
இயங்குற நட்சத்திராபதியாகவும் குரு இருக்காரு. குரு தன் உச்ச வீட்டில் இருக்கிறாரு. சரிங்களா? அப்படின்னா உடனே கருவுண்டவர்களும் தன்மை உண்டு. ஒருவேளை இந்த சந்தர்ப்பத்தை அவங்க தவற விட்டுட்டாங்க அப்படின்னா உத்திரட்டாதி 1, உத்திரட்டாதி 2 அப்போ நம்மளுக்கு இயங்க ஆரம்பிக்கும்ல. அதாவது சனி பகவானுடைய நட்சத்திரங்கள் நம்மளுக்கு வந்து இயங்க ஆரம்பிக்கும் பார்த்தீங்களா? அப்படி உத்திரட்டாதி 2 அப்படின்னு இயங்கும்போது திருமணத்தில் இருக்கிற காலம். ஆனால் அது என்ன ஆயிடுது? சனி பகவான் எங்கே இருக்கிறாரு? 5ஆம் இடம் அப்படிங்கிற குழந்தை ஸ்தானத்திற்கு 12ஆம் இடத்துல இருக்கிறாரு. அப்படின்னா குழந்தை சார்ந்த விரயங்களும் குழந்தை பற்றின கவலைகளும் அதிகமாக ஆட்படுத்தப்படும். யாரால? இயங்குகின்ற நட்சத்திராதிபதியாக இருக்கிற 12, 11 ஆதிபத்தியம் பெற்ற சனி பகவானுடைய இயக்கங்களின் காரணமாக குழந்தை ஸ்தானத்துக்கு பண்ணலக்கால குழந்தை சார்ந்த விரயங்கள் நிறைய செலவழிக்கணும். கரு உண்டாகும், திடீர்னு அபார்ட் ஆகிடும், ஏதோ ஒரு சூழ்நிலை. அப்படின்னா குழந்தை சார்ந்த இயக்கங்கள் அதிகமாக இருக்கும். ஏன் அந்த தன்மைக்கு போகணும்? திருமணங்கிற பந்தத்தை முடிச்சுக்கலாம் அப்படின்னு அறிவுரை சொல்லிக்குவோம். இதை சொன்னால் அவங்க பயந்துடுவாங்க. அப்போனா இப்போதைக்கு திருமண காலம், கல்யாணம் முடிச்சுக்கோங்க. இன்னொரு 2 வருஷம் காலம் தாழ்த்தி கல்யாணம் முடித்தா குழந்தை சார்ந்த விஷயம் கொஞ்சம் காலதாமதமாகும். அந்நேரம் ஒரு வேண்டுதல் வச்சு தான் நமக்கு விரைவில் நம்ம குழந்தை கிடைக்கும்னு சொல்லியிருக்கிறோம். அப்படி இருக்கப்ப இவங்களோட ஜாதியோட கேள்வி என்னன்னா, நான் வேலைக்கு போகலாமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போனா வேலை தொழில் அப்படின்னு வரும்பொழுது 10ஆம் இடத்தை பார்க்கணும். நம்மளோட ஆசிரியர் பொறுமை தெரிவிச்சிருக்காங்க. 1, 10க்கு ஆதிபத்தியம் பெற்ற குரு. இந்த 10ஆம் இடத்துல வந்து இப்படி 1, 2ன்னு எண்ணோம்னா 8ஆம் இடத்துல குரு இருக்கார். அப்போனா இவங்களால வேலையில் சரியாக கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாது அப்படின்னு ஒரு ஜாதகம் சொல்லுங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த கேது பகவானம் பார்த்தீங்கன்னா இந்த 10ஆம் இடம்ங்கிற தொழில் ஸ்தானத்திற்கு 12ஆம் இடம் அப்படிங்கிறதுல இருக்கிறார். அதாவது 7பிக்கு 9 பாக்கியம். ஆனால் என்ன வேலை வந்து வெளியூர் சார்ந்த வேலை, அலைச்சலான வேலை, இரவு பகல் வேலை, கண் முடிச்சு பார்க்கணும். இந்த பிள்ளைக்கு பிடிக்காது. ஏன் பிடிக்காது? இவங்களே பெரிய கோடீஸ்வரி. அப்படின்னா வேலைக்கு போகணுங்கிற அவசியம் இல்லை. அப்போனா தன் நிலைப்பாடு வந்து மாறிக்கிட்டே இருக்கும். அப்படின்னால இப்போ நீங்கள் வரன் பார்க்குற தன்மையை பாருங்கள். இந்த பிள்ளை 5 அப்படின்னு ஆள் மனம் அப்படிங்கிறது சந்தோஷமான விஷயத்தில் காதல் வயப்படணுங்கிற தன்மையில் இருக்குது. அப்புறம் அவங்க ஒரு வெளியூரில் இருக்கிற ஒரு முறையில் இருக்கிற ஒரு சொந்தக்காரங்க பொண்ணை பையனை காமிக்கும் பொழுது பையனை திருமணம் முடிச்சுக்கிடுவாங்க. அதனால திருமணத்துக்கு உகந்த காலம், இதை ஸ்ட்ரிப் பண்ணுங்க அப்படின்னு சொன்னோம். அப்போனா வேலையா திருமணமா அப்படின்னா என்னுடைய ஓட்டு திருமணம் அப்படிங்கிறது தான் நான் சொல்லுவேன். சரிங்களா? அப்படிதான் நான் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறேன். ஏன்னா இந்த பெண்ணின் வயது 23. திருமணத்திற்கான காலம், நல்லா படிச்சிருக்காங்க, அறிவாக இருக்கிறாங்க, சொத்து சுகம் இருக்குது. அப்புறம் நம்ம காலதாமதப்படுத்தணும். சரிங்களா? அதனால் அந்த இதை சொன்னேன். இதில் என்ன அப்படின்னா நம்மளுடைய தாய் அப்படிங்கிறவங்களுக்கு உடல்நல கோளாறு இருக்குது. என்ன காரணம்னா இந்த தாய் அப்படிங்கிறவங்களுக்கு கோச்சார் ராகு 10ஆம் இடத்துல வச்சுறதுனால முழங்கால் மூட்டுக்கால் சார்ந்த பிரச்சனைகள் இருக்குது. இந்த தந்தை அப்படிங்கிற இந்த 9ஆம் இடம் அப்படின்னு சொல்கிறோம்ல, அதாவது இந்த அச்சலக்கணத்திற்கு 9ஆம் இடம். சரிங்களா? இந்த 9ஆம் இடத்திற்கு 8ஆம் இடம் அப்படின்றது இந்த சனி பகவான் வீட்டு இருக்கிறனால அவங்க வந்து இந்த குறுக்கு வலி, மலக்குடல் சார்ந்த பிரச்சனை, கழிவுமண்டல உறுப்புகள் சார்ந்த பிரச்சனைகள் ஜாதகத்துக்கு இருக்குது. அதனால் சாப்பிட முடியல. இப்படி இவங்களும் உடல் சார்ந்த உபாதை வந்து ஆட்படுறதுனால இந்த 9க்கு 10ஆம் இடத்துல சூரியன் புதன் இருக்கனால இவங்களுக்கும் முழங்கால் வலி இருக்குது. அப்புறம் 2 வேளையும் நடக்க முடியல, நடக்கிறதுக்கு கஷ்டப்படுறாங்க, சாப்பிட முடியல. ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது ஜாதக ரீதியாக. அது இந்த ஜாதகம் வந்து அவங்க அம்மா அப்பாவை பார்க்குறப்ப அந்த தன்மை வந்து நம்ம உணர முடியுது. சரிங்களா? இந்த 4ஆம் இடத்திற்கு 6ஆம் இடத்துல கேது இருக்கனால வயிறு வலி உண்டு. 12ல் ராகுனா உறக்கம் கிடையாது. சரிங்களா? இப்படி பல பிரச்சனைகள் இருக்குது. அதனால் இன்றைக்கி சூழ்நிலைக்கு நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா திருமணங்கிற ஒரு ஆப்ஷனை கையில் கொடுங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். திருமணங்கிற பந்தம் நல்லபடியாக நடக்கட்டும் அப்படின்னு நம்ம ஒரு ஆசை கூடியிருக்கோம். இப்படி அற்புதமான ஜோட முறையை உருவாக்கிய எங்களுடைய ஆசிரியர் உயர்திரு பௌரமூர்த்தி ஐயாவுக்கு நம்ம நன்றி சொல்கிறோம். ஏன் ஒரு முடிவு எப்படி போனால் உங்கள் பாதை நல்லாயிருக்கும் அப்போ நம்ம சொல்கிறோம்ல, அதுக்கான அவருக்கு நன்றி சொல்கிறோம். நம்ம சேனல் அப்படி கொஞ்சம் வீடியோஸ் வரும், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணி வைங்க. சரிங்களா? அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.